பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கோங்க. இந்த கோவிலுக்கு 3 சிறப்பம்சங்கள் இருக்குது. முதலாவது சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் சிவன் பார்வதியோட திருக்கல்யாணத்தை கைலாயத்தில் கூட்டம் இருந்ததுனால பார்க்க முடியாததுனால இந்த கோவிலில் தான் தவம் இருந்தார். அதுக்கு இணங்கி இங்கே சிவனும் பார்வதியும் அவருக்கு திருக்கல்யாண கோலத்தில் காட்சி அளித்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இன்னொரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு சூரபத்மன் அழிக்கிறதுக்கான ஆயுதத்தை சிவன் இந்த கோயிலில் தான் வழங்கினார் அப்படின்ற வரலாறும் சொல்கிறாங்க. 3வது சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி 8 திசைக்கு 8 லிங்கங்கள் இருக்கிற மாதிரி இந்த கோயிலை சுற்றியும் 8 திசைக்கு 8 லிங்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கிழக்கு திசையில் வள்ளி கொல்லைமேடில் இந்திரலிங்கம், தென்கிழக்கு திசையில் நூம்பலில் அக்னிலிங்கம், தெற்கு திசையில் செந்நீர் குப்பத்தில் யமலிங்கம், தென்மேற்கு திசையில் பாரிவாக்கத்தில் நிருதிலிங்கம், மேற்கு திசையில் மேட்டுப்பாளையத்தில் வருணலிங்கம், வடமேற்கு திசையில் பருத்திப்பட்டில் வாயுலிங்கம், வடக்கு திசையில் சுந்தர சோழபுரத்தில் குபேரலிங்கம், வடகிழக்கு திசையில் கோலடியில் ஈசான்யலிங்கம். நன்றி. ஆத்தாஸ் யூனிவர்ஸ் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க. வணக்கம்.